சூர்யா வந்து மனம் திறந்து தன்னோட காதலை சொல்லுவார்னு எதிர்பார்க்குற மகாக்கு வந்து ஏமாற்றமே கிடைக்குது. சூர்யா என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வச்சு இந்த மாதிரி எனக்கு இவன் தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இந்த பையன் வந்து வர முடியும் சூர்யாக்குன்னு, வேற ஒரு பொண்ணு மூலமாக இந்த பையன் எனக்கு வந்து பிறந்தான், இந்த பையன் தான் என் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை பார்த்த மகா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே கேட்டு பார்க்குறாங்க. சூர்யா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. மகா வந்து முடிவெடுக்கிறாங்க, கண்டிப்பாக சூர்யா மேலே எந்த தப்புமே இருக்காது, அவர் எதுக்காக ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை மறைக்கிறாரு, இந்த குழந்தை சூர்யாவோடது கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா கிட்டே எப்படியாவது அன்பாக பேசி அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மகா முயற்சி பண்ணுறாங்க. அடுத்த வீட்டில் எல்லாருமே வந்து எதனால் இப்படிலாம் பண்ணுறான் சூர்யான்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் மகா மட்டும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஐஸ்வர்யா வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க, இது இப்படியே விடவே கூடாது, சூர்யா வந்து வந்து போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்ல பிடிச்சு கொடுக்கணும், எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவார், நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் மகா தடுக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கா, எப்படியாவது வந்து சூர்யா நல்லவர் நான் நிரூபிப்பேன், அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்றாங்க. சரி மகா, உனக்காக நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க. வந்து குழந்தைய வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து தொட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறாரு சூர்யா. அப்போ தொட்டில் வருது. அப்போ அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்களா, வீட்டுக்கே தொட்டில் வந்து வர வச்சிட்டான், அதுவும் நடு வீட்டிலே வச்சிட்டான் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து குழந்தைக்கு குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு குழந்தைய. அப்போ வந்து அங்கே வராங்க மகா. குழந்தைய என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. குளிப்பாட்ட தான் போகிறேன், வேறு என்ன பண்ண போகிறேன். ஓ, குளிப்பாட்ட போகிறீங்களா, எப்படி குளிப்பாட்டுவீங்க, ஷவரில் நிற்க வச்சா குழந்தை வந்து குளிச்சிட போகுது, ஏன் குழந்தைக்கு வந்து நீ போய் குளிச்சுக்கோன்னு சொல்லுங்கள், அது போய் குளிச்சுக்கோ அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன நீ கிண்டல் பண்ணுறியா அப்படின்றாரு. வேறு என்ன பண்ணுறது, ஒரு குழந்தைய குளிப்பாட்ட தெரியல, நீங்களாம் குழந்தைய கூட்டின்னு வந்துட்டீங்க, முதல்ல அவங்க அம்மா கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் சரியாகும் அப்படின்றாங்க. பார்த்து அப்படியே வந்து என்ன பண்ணுறது முடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன், இந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறது எப்படின்னு சொல்லித்தரேன், ஆனால் அதுக்கு பதில் அவங்க அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்டனுக்கு. அங்கே தண்ணி எடுத்து வந்து வைக்கிறாங்க, சுடு தண்ணி. குழந்தைக்கு பொறுமையாக எப்படி ஊற்றணும்னு சொல்கிறேன், முதல்ல உட்காருங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி சூர்யா உட்காராரு. காலை நீட்டுங்கன்றாங்க. காலை நீட்டுறாரு. இந்த மாதிரி ஃபேண்ட்டு போட்டிருக்கீங்களே, இப்போ குழந்தைக்கு ஊற்றக்கூட முடியாது தண்ணி, வேறு என்ன பண்ணணும், வேறு என்ன பண்ணணுமா, சரி குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்காந்து, நான் இந்த வாட்டி சொல்லிக் கொடுக்குறேன், அடுத்த வாட்டி நீங்கள் தான் பண்ணிக்கணும், சரியா, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டி வச்சு குழந்தைய வந்து காலில் வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க, அழகாக முதல்ல வந்து பேபி அது ஆயில் போட்டு நல்லா வந்து அவங்களுக்கு தடவி விடுறாங்க. அடுத்து குழந்தைய வந்து பொறுமையாக குளிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சூர்யா அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறார். மகாவை தன்னை அறியாமல் ரசிச்சுட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள், நிஜ உலகத்துக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து தானே நான் மயங்கி போனேன், இப்போ தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பார்த்தேன் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், இந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ செய்யணும், இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும், குழந்தைக்கு பொறுமையாக தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து போயிட்டு பாத்ரூம்லலாம் தண்ணி ஊற்ற முடியாது, குழந்தைக்கு வெட்ட வெளியில் இந்த மாதிரி தான் ஊற்றணும் அப்படின்றாங்க. சரி சரி ஓகே ஓகேன்னு சரி குழந்தைய இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தொடச்சி ட்ரெஸ் மாற்றுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறமாவா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார். முதல்ல குளிப்பாட்டினோன்னே குழந்தைக்கு பவுடர்லாம் போடணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு ட்ரெஸ் மாற்றணும், புரியுதா அப்படின்னோடனே அதையும் நீயே போட்டுறேன், நானே போட்டுறேங்க, என்ன மாதிரி ஒரு ஏமாளி உலகத்தில் யாருமே கிடையாது, யாராவது வீட்டுக்காரன் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்தால் அந்த குழந்தைய யாராவது இப்படி பார்த்துப்பாங்களா, இப்படி செய்வாங்களா, ஐயோ எனக்கு என்ன நினச்சின்னு எனக்கே தெரியலையே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க. சரி சரி நானே போடுறேன், பரவாயில்ல கொடுங்க, இதையும் நானே செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டு குழந்தைய தொடச்சி என்ன பண்ணுறாங்க, பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விடுறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளவும் நான் செய்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, என்ன காரணம், அவங்க அம்மா யாருன்னு நீங்கள் சொல்லியே ஆகணும் எனக்கு, அதனால தான் இவ்வளோ செஞ்சிட்ருக்கேன், அதனால் ஒழுங்காக அவங்க அம்மா யாருன்னு சொல்லிங்க, அப்படி சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறார்.